நீங்கள் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியில் ஏஐ இமேஜஸ் அப்லோட் பண்ணி நல்லா இயர்னிங்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அதில் வந்து ரொம்ப ரிஜெக்ஷன்ஸ் ரேஷியோ வர்றத நினச்சி கவலைப்படுறீங்களா? அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக் சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இமேஜ் வந்து நல்ல அப்ரூவல் ரேஷியோ உங்களுக்கு உங்களோட இமேஜஸ்க்கு கிடைக்கும். ஓகேவா? நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், மற்ற வீடியோஸ் மாதிரி நான் இதில் நிறைய எடிட்ஸு, மீம்ஸு, காமெடி சீன்ஸ் அந்த மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் நான் ஆட் பண்ணலை. ஏன்னா எனக்கு அதுக்கு டைமும் ஓரளவுக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு என்னால் டைம் கொடுக்க முடியல. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது போர் அடிக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் நான் கொடுக்குறது வந்து யூஸ்ஃபுல்லான நல்ல கண்டென்ட் தான். ஓகேவா? அப்போது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறதும், இல்லை எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதும் உங்கள் விருப்பம். பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் விருப்பம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இமேஜ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு என்ன சொல்யூஷன் நான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஃபோட்டோ டைப், நம்ம எந்த மாதிரி ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணேன். ஃபோட்டோ ரியலிஸ்டிக் இமேஜஸ் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும், டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கணும். இல்லுஸ்ட்ரேஷன் ஸ்டைல் இமேஜஸை மட்டும்தான் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அதாவது டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் ஒரு 10% வேணால் இருக்கலாம். ஃபோட்டோ ரியலிஸ்டிக், ஃபோட்டோ ஸ்பெல்லிங் கப்பாதல்லி, ஃபோட்டோ ரியலிஸ்டிக். ஓகே, ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கு வந்து ஒரு 10% இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இல்லுஸ்ட்ரேஷன் ஸ்டைலாக தான் இருக்கணும். இல்லுஸ்ட்ரேஷன்னா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இதில் போய்ட்டு ஷட்டர் ஸ்டாக் அந்த மாதிரி எதனா ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷன் பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு கூட போட்டு பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் பேக்ரவுண்ட் அப்படி போட்டு அப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. அதாவது இல்லுஸ்ட்ரேஷன்னா என்னென்னா, ஃபோட்டோ, அதாவது கேமராவால் எடுக்க முடியாத, கேமராவால் அது இந்த மாதிரி இமேஜஸ் எடுக்க முடியுமோ? முடியாது. ஆனால் இது கேமராவால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் இப்போது ஏஐயால் ஜென்ரேட் பண்ண முடியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி கேமராவால் மட்டும்தான் எடுக்க முடியும். இது கம்ப்யூட்டர் வச்சு ஜென்ரேட், பிளெண்டர் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வச்சு ஜென்ரேட் பண்ணுறது இல்லுஸ்ட்ரேஷன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது வந்து ஏன் இந்த இமேஜஸ் வந்து ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அக்செப்ட் ஆக மாட்டிருக்குன்னா, ஆல்ரெடி வந்து ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கில் வெரி ஹை குவாலிட்டி கேமராஸ் வச்சு கண்டென்ட் இருக்குது. அப்போது நம்ம இந்த கண்டென்ட்டை நம்மளோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் அது கூட கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா இதில் வந்து ரொம்ப பிளர்ராகவும், ஒரு சில ஹேண்ட்ஸ்லாம் மெஸ்ஸியாக இருக்கும், ஒரு மாதிரி அது சரி வராது. ஆனால் ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கில் கேமராவில் எடுத்ததெல்லாம் வந்து அவ்வளோ அக்யூரஸியாக, அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும். அப்போது அது கூட நம்மளால் அங்கே காம்படிஷன் பண்ண முடியாது. அதனால தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணுற ரீசனும். ஆனால் இல்லுஸ்ட்ரேஷன் இமேஜ் அப்படி கிடையாது. நம்ம ஈஸியாக ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் வந்து இல்லுஸ்ட்ரேஷன், கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் இல்லுஸ்ட்ரேஷனுக்கு ஓரளவுக்கு 90% ஈக்குவல் கொடுக்கும். ஓகேங்களா? அதனால தான் இல்லுஸ்ட்ரேஷனோட அப்ரூவல் ரேஷியோ அதிகமாக இருக்குது, ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கு கம்மியாக இருக்குது. ஓகே, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது ஃபோட்டோவோட டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஃபோட்டோவோட குவாலிட்டி அப்ஸ்கேல் பண்ணி இருக்கணும். கண்டிப்பாக இமேஜஸை நீங்கள் அப்ஸ்கேல் பண்ணணும். அப்ஸ்கேல் மீன்ஸ் நீங்கள் வெறும் பிக்சலை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் அது வேறு அப்ஸ்கேலே கிடையாது. ஒரு இமேஜ் எப்படி ப்ராப்பராக அப்ஸ்கேல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு ரொம்ப லோ கான்ஃபிகரேஷன் இருக்க லேப்டாப்பில் கூட எப்படி அப்ஸ்கேல் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அப்போது பிஃபோர் இந்த மாதிரி இருக்க ஒரு பிளரியாக இருக்க இமேஜ் கூட இந்த அளவுக்கு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி ஒரு அளவுக்கு அப்ஸ்கேல் பண்ணால் மட்டும்தான் இமேஜ் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த அளவுக்கு குவாலிட்டியே நம்ம கொடுக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்ஸ்கேல் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக பிளரியாக இருக்கக்கூடாது, நாய்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டைட்டில் அண்ட் கீவேர்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. கண்டிப்பாக டைட்டிலும் கீவேர்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். இப்போது நான் எப்படி ஃபஸ்ட்லாம் டைட்டில் கீவேர்ட்ஸ் எழுதிட்டு இருந்தேன்னா, ஜஸ்ட் என்னோடய இமேஜ் எடுத்துகிட்டு போய் ChatGPTயில் கொடுத்து இதுக்கு டைட்டிலும் ஒரு 40 சிங்கிள் வேர்டு இருக்க மாதிரி கமா செப்பரேட்டட் கீவேர்ட்ஸும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT கேட்பேன். அது ஈஸியாக கொடுத்துரும். நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டே இருந்துடும்.
இப்போது அதுக்கான ப்ராம்ப்டே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு ChatGPTக்குள்ளே போயிட்டு ChatGPTக்கு போயிட்டு நீங்கள் இந்த ப்ராம்ப்டை மட்டும் பேஸ்ட் பண்ணால் போதும். ChatGPTயில் இந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணி கூடவே அந்த இமேஜை அட்டாச் பண்ணலாம். ChatGPTயில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஜெமினி கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா ChatGPT ஒரு நாளைக்கு 3 to 4 இமேஜஸ் தான் அப்லோட் பண்ண முடியும். ஜெமினியில் அன்லிமிட்டடாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ ஜெமினியில் கூட நீங்கள் கொடுத்து டைட்டில் கீவேர்ட்ஸ் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிடலாம். ஓகே, டைட்டில் கீவேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது கொஞ்சம் பெருசாக போகும். அதனால தான் அதை பற்றி வீடியோ இன்னும் போடாமல் இருக்கேன். நான் இப்போ கரண்ட்டாக அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ஆனால் பெய்டு சாஃப்ட்வேர். ஓகேங்களா, நீங்கள் ஓரளவுக்கு நான் வந்து இப்போ எப்படி கொண்டு போக போகிறேன்னா, உங்கள் எல்லாரையும் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10,000 கிட்ட இந்த இதிலேருந்து ஏர்ன் பண்ண வச்சுட்டு, அதுக்கு அடுத்து தான் உங்களை பெய்ட் டூல்ஸ்க்குள்ளே கொண்டு போகிறேன். ஏன்னா இப்போ எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருமே மணி இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. முக்கால்வாசி பேர் 90% பேர் இப்போவே உங்கள்கிட்ட இந்த டூல் பை இந்த டூல் பை பண்ணால் நீங்கள் இதை கண்டிப்பாக விட்டுருவீங்க. ஓகே, அதனால தான் நான் வந்து எந்த பெய்ட் டூல்ஸுமே இது வரைக்குமே உங்கள் கண்ணில் காட்டல. எல்லாமே ஃப்ரீயாக என்ன பண்ண முடியும்ன்றத மட்டும்தான் நான் காமிக்கிறேனே தவிர வேறு எதையும் காமிக்கல. இன்கேஸ் நான் கூட ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணேன்னா, மிட் ஜர்னி லான்ச் ஆன பீரியட் அப்போது மிட் ஜர்னியில் ஃப்ரீ ட்ரையில் நிறைய அக்கௌண்ட்ஸில் ஒரு 2-3 ஜிமெயில் போட்டு 2-3லாம் கணக்கே கிடையாது. ஒரு 200 மெயில் கிட்ட டெம்ப் மெயில்னு ஒரு வெப்சைட் இருக்குது, டெம்பைல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதில் போயிட்டு நிறைய ஃபேக்கான மெயில்ஸை வச்சு ஓப்பன் பண்ணி, நிறைய ஃபேக் மெயில்ஸை வச்சு தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி, அதில் இருக்க ஃப்ரீ ட்ரையில் வச்சு இமேஜ் க்ரியேட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணேன். அப்போ என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை. அப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும்போது இதுதான் பண்ண முடியும்னு சொல்லி அப்போ பண்ணேன். அப்போது உங்களுக்கும் அதே கண்டிஷனில் தான் இப்போது நீங்கள் இப்போ இருப்பீங்க. முக்கால்வாசி பேர் மேபி ஒரு சிலர் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டேஜில் இருக்கலாம். முக்கால்வாசி பேர் வந்து ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கான வழி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 மந்த்ஸில் அந்த ஒரு 10,000 கிட்ட நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண வச்சுட்டு, அதுக்கடுத்து பெய்ட் டூல்ஸ் கூட்டு போகும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்கம் ரொம்ப டக்குன்னு க்ரோத் ஆகும். ஓகேவா, அதை நான் நம்புகிறேன். கண்டிப்பாக கொண்டு போவேன். ஓகேங்களா, சரி, ஓகே. டைட்டில் கீவேர்ட்ஸ் இப்படி தான் எழுதணும். டைட்டில் கீவேர்ட்ஸை உங்களால் அவ்வளோ அக்யூரேட்டாக எழுத முடிஞ்சால் எழுதிடுங்க. அப்படி இல்லைன்னா ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்லோடு. நேற்று கூட ஒருத்தர் பார்த்தேன், கமெண்ட் பண்ணியிருந்தார், வீக்லி லிமிட் முடிஞ்சிருச்சு, அப்லோட் லிமிட்டு ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்லோட் லிமிட் ஹிட் ஆகுதுன்னா நீங்கள் பண்ணுற ஒரே மிஸ்டேக் மொத்த இமேஜையும் டைட்டில் கீவேர்டு எழுதி ஒரேடியாக சப்மிட் பண்ணுறது. அப்படி பண்ணவே கூடாது, பெரிய தப்பு. உங்களால் எத்தனை இமேஜ் க்ரியேட் பண்ண முடிஞ்சாலும் க்ரியேட் பண்ணிவிடுங்க. அதில் டைட்டில் கீவேர்டு எழுதி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு 2, 3, 5 அந்த மாதிரி சப்மிட் பண்ணும்போது, அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சப்மிட் பண்ணது இன்றைக்கி ரிவ்யூ ஆகும். அப்போது அந்த 3 நாளைக்கு முன்னாடி சப்மிட் பண்ணது நாளைக்கு ரிவ்யூ ஆகும். அப்போ நீங்கள் டெய்லி கண்டினியூஸாக சப்மிட் பண்ணும்போது ஒரு 4 நாளுக்கு அடுத்து கண்டினியூஸாக உங்களுக்கு ரிவ்யூ ஆகிட்டே இருக்கும். டெய்லி வந்து ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி இத்தனை இமேஜ் ரிவ்யூடு, நாளைக்கு இத்தனை இமேஜ் ரிவ்யூடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக அங்கே வந்து லிமிட் ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸாக கிடையாது. நான் 51 இமேஜஸ் வச்சு கூட ஒரு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணியிருக்கேன். 51 இமேஜ் அப்லோட் லிமிட்டை வச்சு நான் ஒரு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். இது ஜஸ்ட் உங்களுக்காக எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ இந்த அக்கௌண்ட்லேருந்து தான் க்ரியேட் பண்ணேன். அது டெமோக்காக க்ரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ வந்திருக்கு, அதில் எப்படி நான் ஒரு 4 நாள் தான் நான் சப்மிட்டே பண்ணேன் இமேஜஸ். ஓகே, அது 4 நாள் சப்மிட் பண்ண இமேஜஸ்லேயே வந்து $6 வந்திருக்கா. எத்தனை இமேஜஸ் அப்ரூவல் ஆகிருக்கு பாருங்கள். 199 இமேஜஸ் வந்து அப்ரூவலே ஆகிருக்கு. அதாவது நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கூட இந்த அளவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நான் இதில் அதிகமாக ஒரு நாள் கூட இமேஜ் சப்மிட்டே பண்ணதில்லை. ஆனால் இப்படி பண்ணும்போது உங்களோட இமேஜ் வந்து அப்லோட் லிமிட் ஹிட் ஆகாதுன்றதுக்கு சொல்கிறேன். அப்போது ஒரு நாளைக்கு ஒரு 3, 4 அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு பாருங்கள். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம க்ரோத் நாள் எப்படி இருக்கும், 2வது நாள் எப்படி, அந்த மாதிரி போக போக இந்த பீக் வந்து எப்படி ரீச் ஆகும்னா இதனால் மட்டும்தான் ரீச் ஆகும். ஒரே அடியாக ஹைக் கிடச்சிருத்து திரும்பி நம்ம டவுனுக்கே தான் கொண்டு வந்து விட்டுரும். ஆனால் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம க்ரோத் ஆகும்போது கண்டிப்பாக அந்த வந்து டக்குனா விழாது. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து என்னோடய ரிஜெக்ஷன். நீங்கள் எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணுறீங்கல்ல,
ப்ரோ எப்படி ரிஜெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு இது சும்மா ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இது வந்து என்னோட மெயின் அக்கௌண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட். நீங்கள் நம்பலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்க்ரீன்ஷாட்டே அதுக்காக தான் எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ரிஜெக்ஷன் வந்து இது வந்து அப்ரூவல் ஆன என்னோட போர்ட்ஃபோலியோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அடாப் ஸ்டாக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்படி தான் காட்டும். ஆல் அதாவது வெக்டர்ஸ் ப்ளஸ் இமேஜஸ் எல்லாமே சேர்த்து 26,000 ஃபைல்ஸ் இருக்குது. அப்ரூவல் ஆன ஃபைல்ஸ் 26,000 இருக்குது. ஓகேவா? 3 இயர்ஸாக நான் அப்லோட் பண்ணது 26,000 இருக்குது. ஆனால் இப்போ இதிலே அப்லோடட் ஃபைல்ஸில் போயிட்டு நாட் அக்செப்டட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணால் ரிஜெக்ட் ஆன ஃபைல்ஸ் எத்தனைன்னு சொல்லி காமிக்கும். எவ்வளோ ஃபைல்ஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு? 11,600 ஃபைல்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. சொல்லப்போனால் 3ல் 2 பங்கு அக்செப்ட், 1 பங்கு ரிஜெக்ட். அதுதான் இதோட கான்செப்டே. அப்படி ஆகியிருக்கு. ஆனாலும் நான் வந்து ஸ்டாப் பண்ணலை. நான் டெய்லி அப்லோட் பண்ணுவேன். டெய்லி ரிவ்யூ ஆகும். ஒரு நாள் வராது, ஒரு நாள் வந்துடும் அதுக்கு சேர்த்து. அதனால் அது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இமேஜை க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 இமேஜ் க்ரியேட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. 10 ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுறோம். அந்த டைமை எடுத்து இதில் போட்டாலே ஒரு நாளைக்கு 3 இமேஜ் கண்டிப்பாக ஒரு குழந்தை க்ரியேட் பண்ண முடியாது. ஒரு ஸ்கூல் பையன் கூட க்ரியேட் பண்ணலாம். ஒரு 10th படிக்கிற பையன் கூட க்ரியேட் பண்ணலாம். ஒரு 10 ரீல்ஸ் பார்க்குற டைமை இதுக்காக ஒதுக்குங்களா? ஒரு 1 மந்த் ஒதுக்கி பாருங்கள். அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 டேஸ் சாம்பிள். என்னோடய 5 டேஸ் வந்து அப்ரூவல் ஆன சாம்பிளும் ரிஜெக்ட் ஆன சாம்பிளும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். அதில் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். ஓகே, இப்படிலாம் கூட நடக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதை நம்மளால் கெஸ் பண்ண முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, சாம்பிள் 1 இங்கே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆனது 0, ஆனால் ரிஜெக்ட் ஆனது 4 ஃபைல்ஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் டே சாம்பிள் 2 அக்செப்ட் ஆனது 13, ரிஜெக்ட் ஆனது 1. ஓகே, அப்போ நேற்று கிடைக்கல, இன்னைக்கு கிடச்சிருச்சுன்ற மாதிரி 13 ஃபைல்ஸ் அக்செப்டட், 1 ஃபைல்ஸ் வந்து ரிஜெக்டட். நெக்ஸ்ட் 70 ஃபைல்ஸ் அக்செப்டட், 8 ஃபைல்ஸ் ரிஜெக்டட். இது எப்படி இருப்பேன்? அப்போது நம்ம வந்து ஒரு இடத்துல வரலன்னு சொல்லி துவண்டு நின்றுடவும் கூடாது. ஒரு நாள் வந்ததை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படவும் கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மோஷனில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் மேஜிக்கு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 0 அக்செப்டட், 36 ரிஜெக்டட். இப்போ நான் போய் ஒரு சோகமாகி நின்றுட்டேன்னா அது இங்கே ஸ்டாப் ஆகிடும். அப்படி நிறுத்தக்கூடாது. நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் மந்திரமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே சாம்பிள் 5 116 அக்செப்டட், 9 ரிஜெக்டட். அப்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயம், ரிஜெக்ஷனை இது பண்ணணுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க கன்சிஸ்டண்ட்டாக. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் புக் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இப்போது இந்த டைட்டில் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன்ல, இந்த மாதிரி ஒரு இமேஜுக்கான ப்ராம்ப்ட்ஸ் எப்படி இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ப்ராம்ப்ட்ஸ் வந்து உங்களுக்கு எழுதி தரணும். ஓகே, அதுக்கான ப்ராம்ப்ட் புக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணல இன்னும். ரெடி பண்ணி உங்களுக்கு அது கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. 12 மணி ஆகுது. எல்லோரும் தீபாவளிலாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அப்ரூவ் ஆகும். விடாமல் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே? சரி, ஓகே. தேங்க்யூ.